சரி, சந்திரன் வேலை செஞ்சிருச்சு. சந்திரன் வேலை செஞ்சிருச்சு, விதி வேலை செஞ்சு. இப்போ நான் சொன்னதை சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நான் என்ன சொன்னேங்கிறத அப்படியே ரெக்கார்ட் போட்டேன். சந்திரன் வந்து நிலை இல்லாதது. எப்படி நிலை இல்லாதது? அதாவது அது ஒவ்வொரு நட்சத்திரத்துல பயணம் செய்யறதுனால. அப்படி சொல்லக்கூடாது. பிறந்த போது இருந்த சந்திரன் அங்கேயே இருப்பதில்லை. மற்ற கிரகங்கள் அனைத்தும் அது பிறந்த போது எந்த ராசியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த உப நட்சத்திரத்தில், எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அங்கேயே இருக்கும். சந்திரன் மட்டும் அது பிறந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை தொடர்கிறது. 9 நாள் கோச்சாரமாக பயணத்தை தொடங்கி 9 நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்கி 120 வருஷங்களை மனிதனுக்கு ஆயுளாக கொடுக்கிறது. இது புரியுதா? இப்ப இந்த சந்திரன் நிலையில்லாத கொடுப்பனை என்பதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது இவருக்கு அவிட்டத்தில் வைத்து சந்திரன் தசை நடத்துவதால் இப்ப நம்ம இந்த சந்திரன் இது பிறப்பு சந்திரன். இது என்ன சந்திரன்? பிறப்பு சந்திரன். இது தசா சந்திரன். இந்த தசா சந்திரன் என்பது நிலை இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. நிலை இல்லாம தசா சந்திரன் ஓடுவதனால் அந்த பலன் ஜாதகருக்கு, அதுதான் ஒரு மனிதனுக்கு அந்த ஜாதகருக்கு என்ன பலனை கொடுக்கணுங்கிறத, எந்த காலகட்டங்களில் கொடுக்கணுங்கிறத தீர்மானம் பண்ணுறது யாருன்னா தசா. அதே மாதிரி ஒரு தசைக்குள் 9 புத்தி, ஒரு தசைக்குள் 9 புத்தி. இப்போ கேட்டை தசையில் தொடங்கினது கேட்டைங்கிறதுனால அந்த கேட்டையில் மூலம், கேட்டையில் பூராடம், கேட்டையில் உத்திராடம், கேட்டையில் திருவோணம், கேட்டையில் அவிட்டம், கேட்டையில் சதயம், கேட்டையில் பூரட்டாதி, கேட்டையில் உத்திரட்டாதி வரை இந்த பிறப்பு சந்திரன் நகர்ந்து போய் பயணித்து கொண்டே ஜாதகருக்கு பலனை கொடுப்பதனால் சந்திரன் நிலையில்லாத கொடுப்பனை தருவார் என்று உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இவருக்கு போய் இந்த ராசியில் வச்சு சந்திரனை வச்சு பார்த்தோம்னா எனக்கு 7.5 வருது 8.5 வருதுன்னா அது தப்பு. சார் ஒரு சின்ன சந்தேகம், கோவில் எல்லாம் போனா அர்ச்சனை பண்றோம் இல்லையா சார், பிறப்பு சந்திரனை சொல்லி தானே பண்றோம். இப்போ நம்ம தேயி மெத்தட் படி இப்போ ஜனகாலம் இப்போ கோச்சாரத்துல என்ன சந்திரன் இருக்குதோ அந்த நட்சத்திரப்படி சொல்லி செய்யணுமா? அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும்னா, இந்த பிறப்பு சந்திரனும் தசா சந்திரனும் இருக்கு இல்லையா, இந்த பிறப்பு சந்திரனுங்கிறது உங்களுக்கு ஆதியில இருந்தது. முத நீங்க குழந்தையா இருக்கும் போது இருந்த சந்திரன் அது. at the time of birth which star, அதுதான் உங்க பிறப்பு சந்திரன். இந்த பிறப்பு சந்திரன்ங்கிறது இப்ப இல்லை. இப்ப உங்களுக்கு அந்த சந்திரன் இப்ப இல்ல. அப்ப உங்களுக்கு முறைப்படி பார்க்க போனோம்னா லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதோ, லக்னம் எந்த உப நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதோ அந்த ஸ்டாருக்கு செய்யறது தான் சரியான விஷயம். அப்ப அந்த லக்னமோ சரி அந்த நட்சத்திரமோ அந்த உப நட்சத்திர பேரை சொல்லிதான். இன்னொரு விஷயம், உங்களுக்கு 27 நட்சத்திரமும் என்ன கொடுப்பனை வச்சிருக்கோ அதுல எந்த நட்சத்திரம் உங்களுக்கு புறப்பொருள் தரும், எந்த நட்சத்திரம் அகப்பொருளை தரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்குள்ள எந்த பரிகாரமா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் அதை வேண்டணும். அதுக்கு நீங்க நட்சத்திரத்துக்கு நீங்க அந்த இதுக்கு பூஜை பண்ணணும். அதாவது ஐயா, கொடுப்பனையை தீர்மானம் பண்ணி கொண்டுதான் நாம் இனிமேல் நட்சத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆமா. இப்ப பாருங்க, நான் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த 1ஆம் பாவம், இந்த 1வது பாவம், இப்ப ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. 1ஆம் பாவம் இந்த இடத்துல இருக்கு. சுவாதியா? சுவாதி. இந்த உங்களுக்கு 1ஆம் பாவம் எதுல விழுந்திருக்கு? சுவாதி, அவிட்டம். சுவாதிலையும் அவிட்டம் இல்லையா? சப்ளாட் என்ன விழுந்திருக்கு? அவிட்டம். இப்ப சந்திரனா வச்சுக்குவோம். அப்ப இது என்னது?
சுவாதியிலிருந்து வர சந்திரன் யாரு? திருவோணம். திருவோணம். இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த சந்திரன் இருக்கார் இல்லையா, அந்த திருவோணம், இந்த 1ஆம் வீட்டினுடைய சப்ளாடாகிய திருவோணம் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த வீட்டின் அதிபதி இயக்கிறவரு. இவரு இந்த சந்திரனை எடுப்பீங்களா, இந்த சந்திரனை எடுப்பீயா? அப்ப இல்ல, இப்ப அந்த சந்திரன் தான் இருக்கு, மேல இருக்கிற சந்திரன் தான் எடுக்கும். இந்த சந்திரன் வேலை செய்யாது. ஆமா, இந்த சந்திரன் தான் வேலை செய்யும். இந்த 1ஆவது வீட்டை இயக்கிற சந்திரன் யாரு? திருவோணம். இந்த 1ஆவது வீட்டை இயக்கக்கூடிய சந்திரன் யாரு? இப்ப இந்த சந்திரன் தான். எந்த சந்திரன்? அவிட்டம். தசா சந்திரன். தசா சந்திரன் எப்படி எடுக்கணும்? தசா சந்திரனாக இருக்க வேண்டும். மற்ற 8 கிரகங்களையும் நீங்க அட் த பெர்த் ஆஃப் டைம்ல எடுத்துக்கிறணும். இதை மட்டும் தசா சந்திரன் எடுத்து இதை பார்க்கறதுனாலதான் இது நிலை இல்லாத கொடுப்பனை என்று சொல்றோம். இப்ப புரியுதா? ஓகே சார். ஐயா, இது எனக்கு புரிஞ்சிருது. இன்னொரு சந்தேகம். உதாரணமா சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் போது அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். நல்லா கவனிங்க. சூரியன் இங்க கிரகம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, குருவுடைய சப்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நல்லா கவனிங்க. இந்த சூரியனை இந்த சந்திரன் எடுக்கிறதா இந்த சந்திரன் எடுக்கிறதான்னு நீங்க இது கேக்குறீங்க. ஆமாங்க, ஆமா ஆமா. ஆனா இந்த சந்திரன் நாங்க எடுத்துக்கணுமா, மாறும் போது மாறிக்கொண்டே இருக்கிறதாக எடுத்துக்கணுமா? இத மாறாது. ஏன் மாறாது அப்படின்னா, இந்த சந்திரன் சூரியன் இருக்கார் இல்லையா, இந்த சூரியன் இந்த சந்திரன் எந்த வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கிறாரோ, நல்லா கவனிங்க, இந்த சூரியன் எந்த வீட்டுக்கு சப்ளாடாக இருக்காரோ அவரைத்தானே நம்ம இங்க எடுத்து உட்கார வச்சிருக்கோம். சூரியன் எந்த நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திரன். இப்ப எப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த சூரியன் இந்த அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு. அவர் கேட்கிற கேள்வி இதுதான். அதேதான். ஆமா ஆமா, இவர் அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த அஸ்த நட்சத்திரத்தின் இந்த அதிபதி இருக்காரு இல்லையா, ஆமா ஆமா, அதை கூட வேணாம், இப்படி எடுத்துக்கிறோம். சூரியன் இங்க இருக்காரு, திருவோணத்துல இருக்காரு. இப்ப இந்த சூரியன் திருவோணத்துல இருக்காரு, இது திருவோணம். இவர் இந்த திருவோணம் எந்த வீட்டுக்கு சப்லாடா இருக்கு, எந்த வீட்டுக்கு ஸ்டார் லாடா இருக்கு, எந்த வீட்டுக்கு சப்சப்லாடா இருக்குன்னு பார்த்து தானே இங்க உட்கார வச்சிருக்கோம், தொடர்பு எடுத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த இதுக்கு 1ஆம் வீட்டினுடைய இவர் தானே, இவரு 1ஆம் பாவத்தானே இவர் கையில வச்சிருப்பாரு. அப்ப இது மாறாது, விதி மாறாது. எது மாறாது? இது விதி மாறாது. இது மாறாது. அதாவது ஆரம்ப முனையா வந்தா அது மாறாது. ஆரம்ப முனைங்கிறது விதி கொடுப்பனை. நீங்க இது மாறுமா? 1ஆம் வீட்டின் சப்ளாடு சந்திரன், அது மாறுமா? மாறவே மாறாது சார். 8ஆம் வீட்டின் சப்ளாடு சந்திரன் மாறுமா? மாறாது சார். ஒன்லி தசையோட சந்திரன் மாத்திரம் மாறும். கிரகம் பயணிக்கிற கிரகம் இருக்கிற சந்திரன் தான் மாற்றம் தரும். இந்த சந்திரன் போய் நின்னதுதான் மாறும். இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? எந்த கிரகம் வேணும்னா சந்திரன்ல போய் உட்காரலாம். அது எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்கு, அது எந்த வீட்டுக்கு சப்சப்பா வந்திருக்கு, எந்த வீட்டுக்கு நட்சத்திரம் வந்திருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற சந்திரனை போய் பார்க்க கூடாது. அந்த சந்திரனை பார்க்கறப்போ என்ன திசையோட நட்சத்திரமோ என்ன உப நட்சத்திரமோ அதைத்தான் போடணும். சமீப சிவா புரிஞ்சதா? இதை நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கிறணும். நான் இந்த இதுல ஆராய்ச்சி பண்ணதில் நான் இது சொல்றேன். ஒரு படம் ஓடுதுங்கய்யா, அது பிறப்பு ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த ரீலு போயிட்டு இருக்கோ அந்த நேரத்துல உள்ளதுதான் அந்த தசை நடக்குதுன்னு அர்த்தம். போகுது 10வது சீன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன் நடக்கிறதா தசை. அதுக்கு கோச்சாரம் வலு சேர்க்குதா, அது அதாவது உயர்த்துதா தாழ்த்துதாங்கிறது கோச்சாரம் வேலை செய்யும். கோச்சாரம்ங்கிறது என்னன்னா, நீ நல்லா கவனிக்கணும். கோச்சாரம்ங்கிறது வேற. எப்படின்னா, நீங்க எந்த தசாபுத்தி பார்க்குறீங்களோ,
ஒரு திசை பார்ப்பீங்க இல்லையா, அந்த திசை பார்க்கும்போது அந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காருன்னு மட்டும் தான் பார்க்கணும் நீங்கள் கோச்சாரத்தை. வேற எதுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுடைய தசை இல்லாததை, உங்களுக்கு புத்தி காட்டாத விஷயத்தை கோச்சாரம் தராது. புரியுதா சமயம்? தசை நல்லா இருக்காது, வராம போச்சுன்னா அது ஒன்றும் பலன் இல்லை. பலன் இல்லை. விதிங்கிறது நம்ம என்ன வச்சிருக்கீங்கிறது பொட்டன்ஷியல், அது பிராப்தா. ஆனா அந்த விதியை ப்ரொவைடர் பண்றது சந்திரன். இப்போ நான் சொல்ற சப்ஜெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அட்வான்ஸ்டு. அப்போ ஒரு கிரகம் 12 பாவத்திற்கு சப்ளாடாக வந்துட்டால் அது மாறுமா? மாறாது. 12 வீட்டுக்கு ஸ்டாரா வந்திருக்கிறது மாறுமா? மாறாது. 12 வீட்டுக்கு சப்சப்பா வந்திருக்கிறது மாறுமா? மாறாது. அந்த 12 வீட்டுக்கு ஸ்டாரு சப்போ எடுத்து தானே நம்ம தொடர்பு பண்ணி வச்சிருக்கோம். கிரகம் மட்டுமே மாற்றும். கிரகம் மட்டும் மாறும், அது சந்திரன் மட்டும் மாறும், மற்ற 8 கிரகங்களும் மாறாது என்பதை தயவு கூர்ந்து கேபி ஜோதிடர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா சாமி? சந்திரன் வரும்போது தசா புக்தியை எடுத்துக்கலாம், தசையும் புக்தியும் உள்ளது மாதிரி நினைச்சு. எனக்கு இப்போ 8ஆம் வீட்டின் சப்ளாடு சந்திரனா இருக்காருன்னா அவர் நின்று அப்பதான் அந்த வீட்டின் சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அந்த சந்திரனை போய் அந்த ராசி கட்டத்தில் தசா சந்திரனை பார்க்கணும். தசா சந்திரனை பார்க்கணும். இப்போ புரிஞ்சுக்கிறணும். தசா சந்திரனை எப்போ பார்க்கணும்? 12 வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காருங்க, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த நட்சத்திரம் இருக்காரோ அதைத்தான் அந்த பாவத்துக்கு அவர் கொடுக்க போறாரு. ஆனா 8 கிரகங்களும் இந்த 9 கிரகங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரனுடைய நட்சத்திரத்தில், அது விதி, அது அது நெவர் சேஞ்ச். அது மாறும் என்று சொன்னால் அடிப்படை தெரியலன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப சந்திரன் என்பது நிலையில்லாத கொடுப்பனை என்பது 12 பாவத்துக்கு சப்ளாடாக வந்தால் மட்டும் நிலையில்லாத கொடுப்பனையாக கொடுக்கும். மீதி 9 கிரகங்கள் நட்சத்திரத்திலேயும் உபநட்சத்திரத்தில் இருக்கும்போது அது 12 பாவங்கள் என்ன தலையில வச்சிருக்கோ அதைத்தான் செய்யும். முடிச்சுக்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? வெரி குட். 9 போகுது, வேகமா முடிச்சுக்கிடுவோம். வெரி குட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா. நான் சூரியன் வரும்போது உடனே. ஓகே, தேங்க்யூ.